ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான அறிவிப்பு. டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் 2026 காலி பணியிடங்களை நிரப்புறத்துக்குண்டான அறிவிப்புகள் எப்பொழுது வெளியாகும்? இது குறித்து இந்த வீடியோவில் முக்கியமான தகவலை நாம் இப்போ பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர் இந்த பணியிடங்களை அதிக அளவில் நிரப்பணும் அப்படின்ட்டு தமிழக அரசு கோரிக்கை மேலே கோரிக்கை வச்சுட்டே இருக்காங்க நம்முடைய போக்குவரத்து நண்பர்கள். ஸோ இதில் என்ன தான் நடந்துகிட்ருக்கு, ஏன் இன்னும் பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் புதிய காலி பணியிடங்கள் வரவே இல்லை? டிஎன்எஸ்டிசியில் இந்த 2026 அறிவிப்பு ஏன் வரல? 2025 அறிவிப்பு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. 2025 கிட்டத்தட்ட நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ஆகலை. போக்குவரத்து துறையில் இதுதான் நடந்துகிட்ருக்க ஒரு முக்கியமான தகவல். நிறைய பேரால் பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் செலக்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி சில முக்கியமான தகவல்கள் நாளுக்கு நாள் அதில் வெளிவந்துட்டு தாங்க இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேரால் போக்குவரத்து கழகத்தில் செலக்ட் ஆகாத போயிடுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட போகிறாங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர் 2026 நோட்டிஃபிகேஷன் விரைவில் வெளியிட போகிறாங்க. ஸோ அதுலேயாவது ஒரு 10,000 வேகன்சிஸ் கொடுப்பாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இந்த 3274 அப்படின்ற வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வேகன்சிஸே பார்த்திங்கன்னா இன்னும் சரிவர ஃபில் பண்ணலை. அதுலேயே முதற்கட்டமாக நேர்காணலில் செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே வெளியிட்டாங்க. ஸோ இன்று இல்லைனா நாளை பார்த்திங்கன்னா யார் யாருக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் லெட்ரு, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் போலீஸ் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் லெட்டர் எல்லாமே இந்த அக்டோபர் 20க்குள்ளார உங்களுக்கு வெளியாகும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. செகண்ட் கால் லெட்ரு வெளியிடுவாங்களா மாட்டாங்களா, இது மாதிரி ஒரு சில கேள்விகள் எல்லாமே போயிட்டுருக்கு. செகண்ட் கால் லெட்ரு வெளியிடுவதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில அதிகாரிகள் தரப்பு வட்டாரத்திலேருந்து நமக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் கால் லெட்ரு இனிமேல் வெளியாகுவதில் வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் செகண்ட் கால் லெட்டரை நம்பிட்டு இருக்க வேணாம். ஒருவேளை செகண்ட் கால் லெட்டர் வெளியிடப்பட்டால் ஸோ அவங்க எல்லாமே இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸு எல்லாமே இந்த கீழ்கண்ட விதிமுறைகளை பணியாற்றணும், பின்பற்றி அவங்க செகண்ட் கால் லெட்டரில் போகணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ செய்திகளை பார்த்திங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த முகூர்த்த தினங்கள், வார விடுமுறை நாட்கள், சென்னையிலிருந்து வெளியூருக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் அறிவிச்சிருக்கு. கீழம்பாக்கத்திலிருந்து ஸோ வெள்ளிக்கிழமையே 365 பஸ்களும், சனிக்கிழமை ஆகிய அன்னைக்கு பார்த்திங்கன்னா 4145 பஸ்களும் இயக்கப்பட்டது. ஸோ இதே போன்று திருச்செந்தூரில் வருது 27 சூரசம்காரத்தை ஒட்டி சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுறாங்க. முகூர்த்த தின நாட்கள், வார விடுமுறை நாட்கள் சென்னையில் தங்கி வேலை பார்த்து வருவார்கள் குடும்பத்தோடு சொந்த ஊருக்கு சென்று வருவார்கள். இதனால் சென்னையிலிருந்து வார விடுமுறை நாட்களில் செல்லும் பேருந்துகளின் எண்ணிக்கை கூட்டம் அதிகமாக இருக்கும். இந்த நிலையில் பஸ்கள், ரயிலில் வழக்கத்திற்கு அதிகமாக கூட்டங்கள் இருக்கும். இதனால் ஒரு சிலருக்கு பஸ்கள் கிடைப்பதில்லை. ரயில்களிலும் 1 மாதத்துக்கு முன்பே டிக்கெட் போடுறாங்க. ஸோ தட்கல் டிக்கெட்டும் ஓப்பன் ஆகி சில நேரத்திலே காலியாக, இதனால் மக்கள் கடைசி நம்பிக்கை பஸ்களாக தான் இருக்கும். இதனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு போக்குவரத்து கழகம் வார விடுமுறை மற்றும் பண்டிகை கால முகூர்த்த தினங்களில் சிறப்பு பஸ்களை அறிவித்து வருகிறது. அதன்படி இந்த வார விடுமுறை தினங்களில் அதிக அளவு பஸ்கள் இயக்கப்பட்டு வருகிறதுங்க. ஸோ இது தொடர்பாக தமிழக அரசு போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியதாவது, ஸோ வரும் ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்திங்கன்னா அதிக அளவு பஸ்கள் இன்று நிறைய இயக்கப்படும். தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களுக்கு பயணம் கொள்வோர் தினசரி இயக்கப்படும் பஸ்களுடன் கூடுதலான சிறப்பு பஸ்களை இயக்க திட்டமிட்டிருக்காங்க. ஸோ வருகிற 27 திருச்செந்தூரில் சூரசம்ஸ்கார நிறைப்பினால் சிறப்பு பஸ்கள் இயக்கப்படும். அதன்படி சென்னை, சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், பெங்களூர் ஆகிய இடங்களிலிருந்து 26 திருச்செந்தூருக்கு சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுகிறது. 27 சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு கூடுதலாக சிறப்பு பஸ்களும் ஏற்படுது. இது ஆன்லைன் மூலமாக TNSTC.in இணையதளத்தில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அப்படின்னா செகண்ட் கால் லெட்டர் யாருக்கெல்லாம் வெளியிட போகிறாங்க, அவங்க என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்ற எல்லாமே கீழே நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி முந்தைய வீடியோக்களே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா செகண்ட் கால் லெட்டர் வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. ஸோ இப்போ நடந்து முடிஞ்சவங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க.
போகிறாங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கின உடனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போலீஸ் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்டு, ஸோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு, இன்சூரன்ஸு, இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் மேற்கண்ட வழிமுறைகளை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதை பற்றின அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான அறிவிப்பு. டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் 2026 காலி பணியிடங்களை நிரப்புறதுக்குண்டான அறிவிப்புகள் எப்பொழுது வெளியாகும்? இது குறித்து இந்த வீடியோவில் முக்கியமான தகவலை நாம் இப்போ பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர் இந்த பணியிடங்களை அதிக அளவில் நிரப்பணும் அப்படின்ட்டு தமிழக அரசு கோரிக்கை மேலே கோரிக்கை வச்சுட்டே இருக்காங்க நம்முடைய போக்குவரத்து நண்பர்கள். ஸோ இதில் என்ன தான் நடந்துகிட்ருக்கு, ஏன் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் புதிய காலி பணியிடங்கள் வரவே இல்லை? டிஎன்எஸ்டிசியில் இந்த 2026 அறிவிப்பு ஏன் வரல? 2025 அறிவிப்பு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. 2025 கிட்டத்தட்ட நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ஆகலை. போக்குவரத்து துறையில் இதுதான் நடந்துகிட்ருக்க ஒரு முக்கியமான தகவல். நிறைய பேரால் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் செலக்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி சில முக்கியமான தகவல்கள் நாளுக்கு நாள் அதில் வெளிவந்துட்டு தாங்க இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேரால் போக்குவரத்து கழகத்தில் செலக்ட் ஆகாத போயிடுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட போகிறாங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர் 2026 நோட்டிஃபிகேஷன் விரைவில் வெளியிட போகிறாங்க. ஸோ அதுலேயாவது ஒரு 10,000 வேகன்சிஸ் கொடுப்பாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இந்த 3274 அப்படின்ற வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வேகன்சிஸே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சரிவர ஃபில் பண்ணலை. அதுலேயே முதற்கட்டமாக நேர்காணலில் செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே வெளியிட்டாங்க. ஸோ இன்று இல்லைனா நாளை வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் லெட்ரு, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் போலீஸ் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் லெட்டர் எல்லாமே இந்த அக்டோபர் 20 உங்களுக்கு வெளியாகும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. செகண்ட் கால் லெட்ரு வெளியிடுவாங்களா மாட்டாங்களா, இது மாதிரி ஒரு சில கேள்விகள் எல்லாமே போயிட்டுருக்கு. செகண்ட் கால் லெட்ரு வெளியிடுவதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில அதிகாரிகள் தரப்பு வட்டாரத்திலேருந்து நமக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் கால் லெட்ரு இனிமேல் வெளியாகுவதில் வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் செகண்ட் கால் லெட்டரை நம்பிட்டு இருக்க வேணாம். ஒருவேளை செகண்ட் கால் லெட்டர் வெளியிடப்பட்டால் ஸோ அவங்க எல்லாமே இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸு எல்லாமே இந்த கீழ்கண்ட விதிமுறைகளை பணியாற்றணும், பின்பற்றி அவங்க செகண்ட் கால் லெட்டரில் போகணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ செய்திகளை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த முகூர்த்த தினங்கள், வார விடுமுறை நாட்கள், சென்னையிலிருந்து வெளியூருக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் அறிவிச்சிருக்கு. கீழம்பாக்கத்திலிருந்து ஸோ வெள்ளிக்கிழமையே 365 பஸ்களும், சனிக்கிழமை ஆகிய அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா 4145 பஸ்களும் இயக்கப்பட்டது. ஸோ இதே போன்று திருச்செந்தூரில் வருது 27 சூரசம்காரத்தை ஒட்டி சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுறாங்க. முகூர்த்த தின நாட்கள், வார விடுமுறை நாட்கள் சென்னையில் தங்கி வேலை பார்த்து வருவார்கள் குடும்பத்தோடு சொந்த ஊருக்கு சென்று வருவார்கள். இதனால் சென்னையிலிருந்து வார விடுமுறை நாட்களில் செல்லும் பேருந்துகளின் எண்ணிக்கை கூட்டம் அதிகமாக இருக்கும். இந்த நிலையில் பஸ்கள், ரயிலில் வழக்கத்திற்கு அதிகமாக கூட்டங்கள் இருக்கும். இதனால் ஒரு சிலருக்கு பஸ்கள் கிடைப்பதில்லை. ரயில்களிலும் 1 மாதத்துக்கு முன்பே டிக்கெட் போடுறாங்க. ஸோ தட்கல் டிக்கெட்டும் ஓப்பன் ஆகி சில நேரத்திலே காலியாக, இதனால் மக்கள் கடைசி நம்பிக்கை பஸ்களாக தான் இருக்கும். இதனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு போக்குவரத்து கழகம் வார விடுமுறை மற்றும் பண்டிகை கால முகூர்த்த தினங்களில் சிறப்பு பஸ்களை அறிவித்து வருகிறது. அதன்படி இந்த வார விடுமுறை தினங்களில் அதிக அளவு பஸ்கள் இயக்கப்பட்டு வருகிறதுங்க. ஸோ இது தொடர்பாக தமிழக அரசு போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியதாவது, ஸோ வரும் ஞாயிற்றுக்கிழமையும் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு பஸ்கள் இன்று நிறைய இயக்கப்படும். தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களுக்கு பயணம் கொள்வோர் தினசரி இயக்கப்படும் பஸ்களுடன் கூடுதலான சிறப்பு பஸ்களை இயக்க திட்டமிட்டிருக்காங்க. ஸோ வருகிற 27 திருச்செந்தூரில் சூரசம்கார நிறைப்பினால் சிறப்பு பஸ்கள் இயக்கப்படும். அதன்படி சென்னை, சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், பெங்களூர் ஆகிய இடங்களிலிருந்து 26 திருச்செந்தூருக்கு சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுகிறது. 27 சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம்
பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு கூடுதலாக சிறப்பு பஸ்களும் ஏற்படுது. இது ஆன்லைன் மூலமாக TNSTC.in இணையதளத்தில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா செகண்ட் கால் லெட்டர் யாருக்கெல்லாம் வெளியிட போகிறாங்க, அவங்க என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்ற எல்லாமே கீழே நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி முந்தைய வீடியோக்களையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கால் லெட்டர் வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. ஸோ இப்போ நடந்து முடிஞ்சவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கின உடனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போலீஸ் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்டு, ஸோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு, இன்சூரன்ஸு, இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் மேற்கண்ட வழிமுறைகளை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதை பற்றின அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நலத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.